ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 31. விஸ்வம் யத் ஏதத் ஸ்வதனௌ நிஷாந்தே யதா அவகாசம் புருஷக பரோ பவான் பிபர்த்தி சோயம் மம கர்ப்ப கோ அபூத் அஹோ நிருலோகஸ்ய விடம்பனம் ஹி தத். ஒன் பை ஒன் மீனிங். விஸ்வம் முழு பிரபஞ்ச தோற்றமும், யத் ஏதத் அசையும் அசையாத படைப்புகளையெல்லாம் கொண்ட, ஸ்வதனவ் உங்களுடைய உடலுக்குள், நிஷாந்தே அழிவு காலத்தில், யதா அவகாசம் சிரமமின்றி உங்களுடைய உடலில் புகலிடம், புருஷக பரமபுருஷர், பர உன்னத, பவான் நீங்கள், பிபர்த்தி வைத்து, ச அந்த பரமபுருஷர், அயம் அந்த ரூபம், மம எனது, கர்ப்பக என் கர்ப்பத்தினுள் வந்தீர்கள், அபூத் அது அப்படி ஆயிற்று, அஹோ அந்தோ, நிருலோகஸ்ய ஜீவராசிகளை கொண்ட இந்த ஜட உலகினுள், விடம்பனம் என்று நினைப்பது அசாத்தியம், ஹி உண்மையில், தத் அந்த வகையான எண்ணம். டிரான்ஸ்லேஷன். அழிவு காலத்தில் அசையும் அசையாத ஜீவன்களை கொண்ட முழு பிரபஞ்சமும் உங்களுடைய உன்னத உடலுக்குள் புகுந்து சிரமமின்றி அங்கேயே வைக்கப்படுகிறது. இப்போது அந்த உன்னத ரூபம் என் கர்ப்பத்திலிருந்து பிறந்துள்ளது. மக்களால் இதை நம்ப முடியாது. நானும் ஒரு கேலிக்குரிய பொருளாவேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். சைத்தன்ய சரிதாமிர்தம் விளக்குவது போல பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் அன்பு தொண்டு இருவகைப்பட்டதாகும். ஒன்று ஐஸ்வர்யம் நிறைந்தது, ஐஸ்வர்ய பூர்ண. மற்றது ஐஸ்வர்யம் இல்லாதது, ஐஸ்வர்ய சீதில. உண்மையான பகவத்கீத் பிரேமை தூய அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஐஸ்வர்ய சீதில நிலையிலிருந்து துவங்குகிறது. பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. பிரம்மசம்ஹிதை 5.38 பிரம்மா இவ்வாறு கூறுகிறார். யாருடைய கண்கள் பிரேமை என்னும் கண்ணீரால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதோ அந்த தூய பக்தர்கள் புல்லாங்குழலை இரு கைகளில் அசைந்தாடச் செய்யும் ஷியாமசுந்தரராகவும் முரளீதரராகவும் பகவான் கிருஷ்ணரை காண விரும்புகின்றனர். இவர்கள் ஷியாமசுந்தரராக உள்ள பகவான் கிருஷ்ணரிடம் அன்பு கொண்டுள்ளனர். வைகுண்டத்தில் வழிபடப்படும் பகவான் விஷ்ணுவான நாராயணரிடம் அல்ல. பகவானின் வைகுண்ட ஐஸ்வர்யத்தை அங்குள்ள பக்தர்கள் ஆனந்தத்தால் உயர்வாக கருதுகின்றனர். தேவகி பிருந்தாவன படித்தரத்தில் இல்லை என்றாலும் அந்த நிலைக்கு வெகு அருகில் இருக்கிறாள். பிருந்தாவன படித்தரத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு தாய் யசோதை, மதுரா மற்றும் துவாரகை படித்தரத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு தாய் தேவகி. மதுரா மற்றும் துவாரகை படித்தரத்தில் பகவானிடம் உள்ள அன்பு அவரது பூரண ஐஸ்வர்யத்துடன் கலப்படமுள்ளதாக இருக்கிறது. ஆனால் பிருந்தாவனத்தில் பகவானின் ஐஸ்வர்யம் வெளிப்படுத்தப்படுவதில்லை. 5 நிலைகளில் பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு ஆத்மாவால் அன்பு தொண்டை செய்ய முடியும். அவை சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம் மற்றும் மாதுரியம் என்னும் நிலைகளாகும். தேவகி வாத்சல்ய நிலையில் இருக்கிறாள். தன் நித்திய புதல்வரான பகவான் கிருஷ்ணரிடம் அவள் வாத்சல்ய அன்புடன் உறவாட விரும்புகிறாள். எனவே ஐஸ்வர்யம் மிகுந்த விஷ்ணு ரூபத்தை அவர் மறைத்து கொள்ள வேண்டும் என்று தேவகி விரும்பினாள். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் அளிக்கும் போது இந்த உண்மையை தெளிவாக விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே போல்.